ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பலா பிஞ்சு பலா முசு அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வச்சு நம்ம மட்டன் குழம்பு ஸ்டைலில், அதாவது மட்டன் டேஸ்ட் ஸ்டைலில் ஒரு கிரேவி செய்கிறது எப்படி பார்க்கணும். இருக்கிறது நல்ல பிஞ்சாக எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு இந்த விதையில தெரியாத அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் முத்தினதாக எடுத்துட்டோம். சைடெல்லாம் சீவிட்டு நடுவில் அந்த பால் வருது பார்த்தீங்களா, அந்த பகுதியெல்லாம் சீவிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வெந்நீர் தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. ஒரு 3/4 வேக்காடு வெந்தோடனே இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு தேவையான இஞ்சி பூண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு, அப்படியே வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிட்டு, அதோட கொஞ்சம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கிட்டு நார்மலாக மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ணுற மாதிரி எல்லாம் மசாலா ரெடி பண்ணணும். இஞ்சி பூண்டை மட்டும் பேஸ்ட்டை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தேவையான கரம் மசாலா பொருட்கள், ஸ்டார் பூ, கல்பாசி, வேறு பட்டை, இது மாதிரி போன்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கொண்டு அடுத்து என்ன பார்க்கலான்னா, என்ன சொல்லுவோம், இந்த பட்டை, பிரிஞ்சி இலை, அதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே ரெடியாக வச்சுருக்கேன். வெங்காயத்தை அடுத்து போடணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருள் ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். எடுத்தோடனே போட்டு அதுக்கப்புறமே வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணக்கூடாது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா சூடான வெங்காயத்தை போடுறோன்னா, வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரை நன்றாக எண்ணெயில் வதக்கவும். என்னோடய தமிழ் எப்போ இருக்குன்னு அப்படியே கமெண்டில் போட்டு விடுங்க. கடக்குன்னு வதக்கி முடிச்சுட்டு வதக்கிட்டே இருக்கும்போது வெங்காயம் ஒரு முக்காது வதங்கினோன்னே அப்படியே தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸ்லோ மோஷன் ஒரு வீடியோ எடுக்கலாம்னு எடுத்து பார்த்தேன், அதனால் இப்படி இருக்குது. உடனே என்ன பெரிய எடிட்டராலாம் எடுத்துட்டாதீங்க, ஓகேவா? அடுத்து பார்ப்போம். வெங்காயம் கொஞ்சம் அப்படியே ஒரு 3/4 அந்த வதங்கினோடனே அப்படியே அது கூட வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து பலாப்பழத்தை வந்து ஒரு 3/4 வேக்காடில் எடுத்துடணும். தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க. தண்ணியில் வச்சுக்கிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? ஆனால் பழம் ரொம்ப ஃபுல்லாக வெந்துட்டால் இதில் வந்து இந்த கிரேவியில் போட்டு கொதிக்கும் போது சீக்கிரம் ரொம்ப ஒரு மாதிரி குழன்னு ஆயிரும். அதனால் 3/4 வேக்காடு எடுத்துக்கோங்க. முடிஞ்சது ரொம்ப பிஞ்சாக எடுத்துக்கோங்க. அப்புறம் அது கூடயே கொஞ்சம் இப்போ தக்காளி, உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா தக்காளி நிறையா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி ரெடியாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கணும். எப்பொழுதுமே வந்து இஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், பூண்டு குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும். பார்த்தீங்களா? நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. என்னடா பேஸ்ட்டு மாதிரி இல்லை தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லாதீங்க, கம்மியாக நான் செஞ்சேன், அதனால் வந்து கொஞ்சம் தக்காளி சேர்த்து அடித்தேன், அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அந்த இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு மஞ்சத்தூள், அப்புறம் என்ன போடுவாங்க யாராவது சொல்லுங்கள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள். இப்போ நார்மல் மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படியே நல்லா கொதிக்குதா. மிளகாத்தூள் வந்து நாங்கள் வீட்டில் அரைச்சது, அதனால் சிகப்பு கலரில் இல்லை. என்னால் மிளகாத்தூள் ஒரு கலராக இருக்குன்னு கேட்கக்கூடாது, சரியா? அடுத்து மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ தான் வந்து எல்லா வெங்காயம் தக்காளியிலேருந்து மசாலா ஈவனாக சேரணும். தேவையான அளவு உப்பு, முடிஞ்ச அளவு கல் உப்பு போடுங்க, அதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எடுத்துகிட்டு நல்லா அந்த மசாலா ஓரளவுக்கு கெட்டியாக ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு மல்லித்தூள் இப்போ தான் நான் போடுறேன். முன்னாடி போடுறது மிளகாத்தூள். அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி ரெடியாக ஒரு ஜார் எடுத்துக்கிட்டு தேங்காய், சோம்பு, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், சரிங்களா? என்னென்ன தேங்காய், சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தன்னு அடிக்காது, நல்லா நைஸாக அடிச்சுக்கோங்க முடிஞ்சளவு, சரியா? அடுத்து நான் கரம் மசாலா யூஸ் பண்ணுறேன். இதோட கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்து நிறையா போடணும், கம்மியாக போடுங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி ரொம்ப உரைக்கிற மாதிரி ஆயிடும். கரம் மசாலா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த பலாமுசு கட் பண்ணி வச்சுருக்கோமா, அதை எடுத்து நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டதுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாத்துலேயும் கெட்டியாக இருக்கும்போதே அந்த மசாலா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா பரட்டி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். முடிஞ்சளவு நீங்கள் நல்லா பிஞ்சாக எடுத்துக்கங்க. நான் கொஞ்சம் முத்தினதாக எடுத்துட்டேன், அதாவது ரொம்ப பிஞ்சு சைஸ்லேருந்து கொஞ்சம் விதை வர சைஸில் எடுத்துட்டேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். இன்னும் பிஞ்சு எடுத்து இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா, மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நமக்கு ஒரு கிரேவி இது மாதிரி வேணும். வெறும் இந்த மசாலாவோடு சேர்ந்து வேணும்னா நீங்கள் அப்படியே கூட இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையா தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம சாப்பாட்டில் ஊற்றி தண்ணி சேர்த்து அதோட கொஞ்சம் தேங்காய் பாலையும் ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன்ல அதையும் ஊற்றி அது நல்லா கொதிக்க வரும். மூடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். வந்ததுக்கப்புறம் நல்லா இறக்கிட்டு அதில் வந்து கொத்தமல்லி புதினா போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா வாசனை ஸ்மெல் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது டிஷ்ஷாக போடுவோம்.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது புது டிஷ்ஷாக போடுவோம் சரிங்களா. எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. பாய் டாட்டா.